இல்லை உங்கள் ஆட்சி தான் எல்லாத்துக்கும் சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது, சாதி பார்த்து போஸ்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க எல்லாமே. கடைசியாக வந்து ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு பாரதிய டைலாக பேசிட்டு போயிடுறீங்க. பாரதி எப்போ பிறந்தாரு, எப்போ வாழ்ந்தாரு, எப்போ மறைஞ்சாரு, அவரே ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடிட்டாரு. ஆனால் அவரே பார்ப்பான்னு சொல்லிட்டீங்க கடைசி. அவர் பாப்பானா இருந்தாலும் பாடுனாருடா கவி. ஆமா, அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே. இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு இன்னும் இதுவரை நான் எந்த சேனல்லையும் பேசல, இப்போ உன் சேனல்ல பேசுறேன். சரி சொல்லுங்க. சரியா? வீரமணி ஐயா இருக்காங்கல்ல, வீரமணி அவர்கள், அவங்க அப்பா வந்து பிராமின். சரி அதுக்கு என்ன பண்ணுவான்? அதாவது அதுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அவரு வீரமணியுடைய அப்பா. என்ன பண்ணுவோம்? அவர் ஒரு பிராமினா இருந்தும் கூட அதெல்லாம் கேட்கல. வீரமணி அப்பா தாத்தா பிராமின்லாம் கேட்கல. வீரமணி அவர்கள் இப்ப என்னவா இருக்காரு? திராவிட கழகத்தினுடைய தலைவர். அவ்வளவுதான், அதுக்கு பேச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க, என்ன பதில் பேசுங்க. பிராமினா பிறந்து திராவிட கழகத்துல இருக்காருன்னா அவருக்கு என்ன ஒரு இது பாரு, ஆதங்கம். அரசியல் 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 பண்ணணும்னு அப்பயே தெளிவாயிட்டாரு அவரு. ஆமா, நம்ம இங்க இருந்தா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, இங்க போயிடும், நீங்க ஜம்ப் ஆயிட்டாரு, அப்படியே பயந்து ஓடிட்டாரு. ஆமா, கரெக்டா? கல்யாணம் பண்ணது யாதவா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த இதெல்லாம் இப்ப இதெல்லாம் சாதி பேர்கள், சமூகத்தின் பேர்கள் சொல்ல முடியும். ஆனா சாதி பேர் சொல்ல வெக்கப்படுறாங்கன்னு அக்கா கனிமொழி சொல்றாங்க.